எஸ்.வி. சேகர் செய்தியாளர் நம்ம புதிய தலைமைக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து விளக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நடந்திருக்கா? நான் உங்களுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல அவருக்கு அதிருப்தி, அதனால அவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பேசினோம். ஆனா இவரோட பெர்செப்ஷன் என்ன இருக்குன்னா, அவர் விளக்கப்பட்டார் அப்படின்றதுதான் ரகு சொன்ன பிறகு நான் வந்து எஸ்.வி. சேகருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. அவர் வந்து ஏற்கனவே வந்து அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே அவரோட சண்டை போட்டு அவரை குறை சொல்றது மட்டுமே அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலேயே வந்து திமுக அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்து வச்சிருந்து அவர் உள்ளெல்லாம் கூப்பிட்டு அவங்க அப்பா பேரை தெருக்கெல்லாம் வச்சாங்க. அதுலயும் அரசியல் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு வன்மம் இருக்கு அண்ணாமலை மேல. அவர் வந்து பிராமணர்களை எல்லாம் கட்சிக்குள்ள ஒதுக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருந்தது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து மட்டும்தான் இருக்காது, அது ஜென்ரலா ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிராமணர்களை முன்னிறுத்தி நீங்க ஜெயிக்க முடியாது. எந்த கட்சியும் ஜெயலலிதா மாதிரி ஒரு மாபெரும் தலைவராக இருந்தால் தான் முடியும். அதுவும் வந்து அவங்க திராவிட கட்சியில இருந்தாங்க. பிஜேபிக்கு ஏற்கனவே பிராமணர்களுடைய கட்சின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ நீங்க வாஜ்பாய் இருந்தாரு, வட இந்தியாவில் பெரும்பாலான பிராமணர்கள் ஆதரிக்கிற கட்சியா இருக்குது. அப்படிங்கிற போது இங்கே வந்து அது எடுபடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு கான்சியஸா இந்த மாதிரி ஒரு தலைமையை கொண்டு வராங்க. அண்ணாமலையுடைய ப்ரொஃபைலையும் அது வந்து சரியா பொருந்தி வந்தது. அது மட்டும் எனக்கு அப்படி ஒரேடியா ஒதுக்கி வச்சுருவாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஆல் இண்டியா லெவலில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்ட் லெவல்ல ஃபாலோயிங் உள்ள லீடர்ஸை பிஜேபி என்கரேஜ் பண்றது இல்லை. ஸ்டேட்ல மோதினால ஜெயிச்சோன்னு சொல்லி ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்னால ஜெயிச்சது இந்த ஸ்டேட்ல நான் பவர்ஃபுல், நான் என்னால ஜெயிச்சதுன்னு சொல்றத மோடி அவர்கள் விரும்பவில்லை. இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சஸ். சிவராஜ் சௌஹான் வந்து எத்தனையோ வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஒரு தம்பிங் வின்னு கொடுக்குறாரு மத்திய பிரதேஷ்ல. அவரால் ஜெயிச்சதுன்னு சொல்லலாம், நீங்க 100% சொல்லலாம். அவருக்கு மாமான்னு ஒரு செல்ல பேரு, மக்கள்லாம் அவரை விரும்புனாங்க. ஆனா அவருக்கு திரும்பியும் முதலமைச்சர் பதவி கொடுக்கல. மோடி மட்டும் குஜராத்ல திரும்ப வர முடியும். சிவராஜ் சிங் சௌஹான் ஏன் வர முடியாது? மோடியை விட எங்கர், நாளைக்கு ஒரு ரைவலா கூட வரலாம் நேஷனல் லெவல் ஆஃப்டர் மோடி அப்படிங்கறதுதான் இருந்தது. ஸோ மோடி அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல. ராஜஸ்தான்ல பேர் தெரியாதவர், சத்தீஸ்கர்ல பேர் தெரியாதவர், ஒடிஷால பேர் தெரியாதவர். இதுல தெலுங்கானால பாத்தீங்கன்னா பாண்டி சஞ்சய்ங்கிறவர் வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு கல்ட் ஃபாலோயிங். ஊப்பில மட்டும் அது நடக்குது திரும்ப. அது அவங்களுக்கு வந்து எலக்ட்ரலி ஒரு பெரிய கம்பல்ஷன் இருந்ததுன்னா மட்டும் அதை ஏத்துப்பாங்க. நான் போன எலெக்ஷன் அந்த கம்பல்ஷன் இப்ப தமிழ்நாட்டுல இல்லையா? யோகி வந்து உங்களுக்கு 60 சீட் 70 சீட்லாம் டெலிவர் பண்ணாரு. இதுல உங்களுக்கு பார்லிமெண்ட் அண்ணாமலையில ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் இறக்கிருப்பாங்களா கேக்குறேன். மாநில தலைவர் பதில் சத்தியமா இறக்க மாட்டாங்க. ஓகே, இவரால் கொஞ்சம் யூஸ் இருக்கு, இந்த இடத்துல நுழையவே முடியல, நம்ம நுழைய முடியுது அப்படின்னு அவர் கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க. நான் சஞ்சய் சொன்ன தெலுங்கானால அவர் சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு, பாப்புலரா இருந்தாரு, ஃபயர் பிராண்டா இருந்தாரு. அவரை தூக்கி நீங்க அவருக்கு பொருந்த இடமா ஒரு ஜூனியர் மினிஸ்டரா யூனியன் கேபினெட்ல போட்டாங்க. நம்மளே ஓட் பர்சன்ட் 18% வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் எடுத்துக்க அவங்க வின் வேணும், அவங்களுக்கு வின் வேணும். பட் அவங்க மனசுக்குள்ளார இவருடைய இந்த ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகுறாரோ, அந்த ஒரு கல்ட்டு ரொம்ப நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி போதும்னு கூட அவங்க நினைக்கலாம். அதையும் அவங்க தட்டி வைப்பாங்க. நீங்க இவர் எடியூரப்பாவோட பையன் வந்து அவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் இதோட வர இன்ஃபுளுன்ஸோட வர அமித்ஷா மேடையில் இருக்கையிலே கைதட்டுறது அவரை அதெல்லாம் விரும்பி இருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ உள்ள சட்டம் விரும்பல. நீங்க எல்லா மாநிலத்திலையும் நீங்க பாருங்க, பெரிய பாப்புலரான லீடர்ஸ் இருக்க மாட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல சுவேந்து அதிகாரி ஏன் வச்சிருக்காங்க? அவர் கூட மாநில தலைவர் கிடையாது. அவர் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடியவர், மமதாவை தோக்கடிக்கக்கூடியவர். சுவேந்து அதிகாரி அங்கிருந்து வந்தாரு, ஜெயிக்கிறாரு, மமதாவை தோக்கடிக்கிறாரு. மமதாவை தோக்கடிக்கிறது ஒரு தீவிரமான ஆயுதம் வேணும். அவர் ஒரு அப்பர் காஸ்ட் ஆயுதம், அது பயங்கர வன்மத்தோட களத்துல இறங்கி போராடுறாரு. அதுக்காக வச்சிருக்காங்க. பட் எல்லா பவரும் அவர் கொடுத்துருவாங்க கிடையாது. அவருக்கே ஸ்டேட் பிரசிடென்ட் கொடுக்கல. ஆனா ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ பிஜேபியோட கரண்ட் அப்ரோச்சையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல சின்ன ஒரு வேறுபாடு, சிவராஜ் சிங் சௌஹான், வசுந்தரா ராஜே இவங்க எல்லாம் அத்வானி வாஜ்பாய் ஈரா காலத்து மனிதர்கள். அதனால அவங்கள வந்து சிஸ்டமிக்கா அவங்கள எல்லாரையும் சைட்லைன் பண்றாங்க. பட் அண்ணாமலை அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஸோ இப்போ கூட மாநிலத்துக்கு வரும்போது அவரை வச்சு தான் அவங்க ஓட்டு வாங்குறாங்க, அவரை வச்சு தான் பண்ணுறாங்க. பண்டி சஞ்சய்க்கு வந்து ஆக்சுவலாக தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற தெலுங்கானா பிஜேபி லீடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் வேற வழி இல்லாமல் தான் கிஷன் ரெட்டியை கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக கிஷன் ரெட்டினால அங்கே எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பட் அங்கே வேற வழியே இல்லை. பண்டி சஞ்சய் இருந்துதான் இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. பட் அங்கே இருக்கிற லீடர்ஸ் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. பட் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அவங்கள விட லெஸ் பாப்புலர் லீடர்ஸ், யாருன்னே தெரியாதவங்களை விரும்புறாங்கிறதுல 100% எனக்கு மாற்று இல்லை.
ஆமா நிதின் நபீன் யாருன்னே தெரியல அவரை See, ஸ்டேட் பிரசிடென்ட் இது நேஷனல் பிரசிடென்ட். அது ஓகே ரகு, அது வந்து அவங்க கட்சியில இப்போ அப்படி பாத்தீங்கன்னா நீங்க மல்லிகார்ஜுன கர்கேவையும் காங்கிரஸ் யார் இவங்க கொண்டு பெருசா? வந்து கார்கே தெரிஞ்சால, கார்கே வந்து தெரிஞ்ச முகம். நிதின் நபீனை கம்பேர் பண்ணும்போது கார்கே நான் வந்து தெரிஞ்சவங்கள பத்தி பேசல, அவங்களோட சாய்ஸ் தானே. அது வந்து அசோக் கெலட்டை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அசோக் கெலட் இவங்களுக்கே ரகு சொன்ன மாதிரி ஒரு தான் பிரச்சனை பண்றாரு. இங்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு ராஜஸ்தானுக்கு போய் அங்க போய் பிரச்சனை பண்றாரு. அங்க போயிட்டு அவரை இது பண்ண விட மாட்டோம், சச்சின் பைலட்டை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் இவரை இன்ஸ்டிகேட் பண்ணி அவங்க பேசின மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதனால வேற வழி இல்லாம கர்கேக்கு வராங்க. நிதின் நபீன் வந்து யாருக்கும் தெரியாதவர் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் வேணும். அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவங்க அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ். இல்ல அந்த இடத்துல தான் அண்ணாமலை பொருத்த முடியலன்னு நினைக்கிறாங்களா, இல்ல அண்ணாமலை அந்த இடத்துக்கு பொருத்தமான ஆளா இருக்க மாட்டாங்களா? அண்ணாமலை அந்த இடத்துல பொருத்தினதே அவங்க தானே. இல்ல கீழே வந்ததே அவங்க தானே சார். கரெக்ட். கர்நாடகால இருந்துங்கிறாரு. இப்போ எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி ஒதுக்கலன்றீங்க நீங்க. நான் அவர் ஒதுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இது அவரா எடுத்த முடிவா இருக்கும் இல்ல. இந்த முடிவு வந்து எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அப்போஸ் பண்றாரு, அவர் வெளியில வந்து பேசல. தமிழிசை அப்போஸ் பண்றாங்க, அவங்க வெளியில வந்து பேசல. எந்த மாநில தலைவரை நீங்க கொண்டு போய் 2 கான்ஸ்டிட்யூன்சிக்கு நீங்க இன்சார்ஜா இருந்தா எப்படி சார் ஒத்துப்பாங்க? அதுல ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்குது இல்ல. நீங்க வந்து இப்போ வந்து கனிமொழி அவர்களை கொண்டு போய் ஒரு 4 கான்ஸ்டிட்யூன்சிக்கு, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை 4 கான்ஸ்டிட்யூன்சிக்குன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? அக்ராஸ் ஸ்டேட் டிராவல் பண்ணவங்க கிட்டத்தட்ட அதை அடிக்கோட்டிட்டும் காட்டியிருக்காரு. அடுத்தது எல்லாமே வெளில வந்துரும், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அண்ணாமலை இன்னைக்கு அதையும் அடிக்கோடிட்டு காட்டுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி அப்பா உடல்நிலை சரியில்லை, நான் அதனால இந்த பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடம்பு சரியாயிடும் சொல்ல முடியாது இல்ல. அதுதான் அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கறேன். அதான் சொல்றேன், பிரச்சாரத்துக்கு மாநிலம் பூரா போக வேண்டிய ஆட்கள் நாங்க, எங்களை கொண்டு போய் 6 கான்ஸ்டிட்யூன்சில நீங்க கன்ஃபைன் பண்றீங்களே, இது நியாயமாங்கிறத இன்டைரக்டா கேக்குறாங்க. இப்ப திட்டத்தை காலி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல முடிஞ்சிருச்சுன்னு ஒரு செய்தி இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹோல்ல போட்டிருக்கிறாங்க. அதுதான் கேட்டேன், நிறைவா அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கட்டமா இதுல இதோட நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும், அண்ணாமலை அடுத்து என்ன செய்வாரு, கட்சி தலைமை இதை எப்படி அணுக போறாங்க? அவங்க டெல்லியிலேருந்து திருப்பி ஃபோன் பண்ணி பேசி பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து கொஞ்சம் திரும்ப ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படிதான் பண்ண முடியும். வேற வழி கிடையாது. அவங்க வந்து அண்ணாமலையை முழுசா சைட்லைனும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் கரகோஷம் அவருக்கு தான் வருது. அங்க நான் அவரை வச்சுதான் ஓட்டு போடுறாங்கன்ற லெவலுக்கு நான் சொல்ல விரும்பல. பட் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அங்க யாருக்கு பாஜக அதிகமான ஆதரவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அங்க ஆதரவு இருக்கதான் இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு டிடிவி தினகரனே அண்ணாமலையை கூப்பிட்டு எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அது எதற்காகன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த விஷயங்கள் நடந்திருக்குதுல்ல. அவர் ஓபிஎஸ்க்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சார், லைக் 4.5 லட்சம் ஓட்டு பாஜகவுக்கு அப்படிங்கிறது வந்து பொன்னார் அவர்கள் எடுத்தது 3.5 லட்சம் ஓட்டு. ஸோ ஒரு 1 லட்சம் ஓட்டு போனஸ் அப்படின்னும் போது அங்க வந்து அவங்க வேற ஒரு விதமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க. ஒரு காஸ்ட் போலரைசேஷனை பண்ணாம கிளாஸ் போலரைசேஷன் பண்றாங்க. என்னன்னா மிடில் கிளாஸ் பீப்புள், யங்ஸ்டர்ஸ், இப்போ விஜய் போலரைஸ் பண்றாருல, அந்த மாதிரி ஒரு போலரைசேஷனை கொண்டு வந்து தான் கோயம்புத்தூர்ல அவங்க வந்து ஏடிஎம்கேவை 3rd பொசிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் கிரெடிட் வேணும். இல்ல அதுதான் இதெல்லாம் இப்ப பாஜக தலைமை கவனிச்சிருக்கா. இப்ப நாம் தமிழர்ல வந்து சீமான் இருக்காரு, இப்ப விஜய் ஒரு ஃபேக்டரா வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு பிஜேபியில அண்ணாமலை அப்படின்னு அதை பார்க்க மாட்டாங்களா? அதுக்காக தான் இப்ப கூப்பிட்டு பேசுவாங்கங்கிற. இது போன்ற இதெல்லாம் ஸ்டேட் லெவல்ல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் அவங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு நீங்க பாருங்க, போக போக இன்னும் 1 மாசம் 1.5 மாசத்துல பாஜகவினுடைய பார்வை தமிழ்நாடு மீது வந்து அதிகமா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அஸ்ஸாம் ஜெயிக்கணும், வெஸ்ட் பெங்கால் ஜெயிக்கணும். இங்க ஜெயிக்கிறோமா இல்லையா, இங்க என்னன்னே அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இங்க வந்து சொல்லப்போனா பாஜக வந்து எல்லா கூட்டணி தலைவர்களையும் கொண்டு வந்தாலும் கூட அவங்க எவ்வளவு சீட்டு வாங்க போறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களுடைய கூட்டணி, அவங்களுடைய ஸ்டேக் இந்த கூட்டணியில எவ்வளோங்கிறது தெரியணும். இதுக்கு முன்னாலேயே திமுகவில் வந்து இப்ப இது வந்து பாஜக கூட்டணி, இது என்டிஏ கூட்டணி, விஜயும் இப்ப என்ன கட்டமைக்கிறாரு, பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது இந்த அலையன்ஸ் அவர் கட்டமைக்க முயற்சி பண்றது அதிமுகவை ஒதுக்கிட்டு பிஜேபின்னு கொண்டு வர்றாரு.
திமுக தலைவர் பண்றது என்ன? அதுவும் அதுதான். அதேதான். ஆமா. அப்ப எல்லாரும் என்னன்னா திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் அறுவடை பண்ணிட்டு பாஜக எதிர்ப்பு பிரதானமா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைங்கிற மாதிரி ஒரு போர்வையை கொண்டு வந்துடலாம், ஒரு பார்வையை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய எண்ணம். விஜய் அவர்களுடைய எண்ணம்னா எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு காமிக்கிறதுக்காக தான் பாஜகங்கிறத உள்ள கொண்டு வர்றாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீகாரியஸ் பொசிஷன் பாஜகவுக்கு.